உங்க ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன்ல உங்க ஃபேவரட் ஆர்ஜே பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க. மைக்ரோலாப் பிரசன்ஸ் மிஷன் ஆர்கன் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் விமல் குமார், மெடிக்கல் டைரக்டர் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காரு. நாம இன்னைக்கு டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச போறோம். சர்க்கரை வியாதி இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கரை வியாதி வெறும் ரத்த சர்க்கரை அளவுன்னு மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்புகளையும் அது பாதிக்கிறது, வேகமாகவே பாதிக்கிறது. அதை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான சில பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும். அதுக்கு நம்மளுடைய ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு, அதாவது கொழுப்போட அளவை நம்ம கட்டுப்பாட்டோட வச்சுக்கணும். தேவைப்பட்டால் அதுக்கான மாத்திரைகளை கரெக்டாக எடுத்து தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டே வரணும். அதோட அளவு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நம்ம மது பழக்கமோ புகைப்பிடித்தில் இருந்தோ அதெல்லாம் விட்டுறணும். உப்போட அளவை எப்போதும் கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிடணும். பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக குறைச்சி தான் சாப்பிட்டாகணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கணும். தினமும் ஒரு 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சி செய்யணும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் எப்போதும் சிறந்தது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மட்டும் நம்ம பார்க்காம நம்ம சர்க்கரை வியாதினால மற்ற உறுப்புகள் பிற்காலத்தில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. This information is provided in public interest by Microlabs Limited.